Hello students, I am Ramanan. In the video class 11 exercise 4.4 லருந்து sum number 1 பார்க்க போறோம். This is an important 3 mark or 5 markல கேட்கலாம். By the principle of mathematical induction, prove that for n is greater than or equal to 1, n cube series is equal to n into n plus 1 divided by 2 whole square. இது நம்ம வந்து 10th standardல ஸ்பெஷல் சீரிஸ்ல பார்த்திருக்கலாம். பட் இதை வந்து ப்ரூவ் பண்ணுறது வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வழியாக நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், புட் n இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல 1 ஆகிடுமா? ஸோ 1 கியூப் இஸ் ஈக்குவல் டு n இருக்கிற இடத்துலலாம் 1 போட போகிறோம், டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? So 1 cube is equal to 1 square, therefore 1 is equal to 1. First step நம்ம என்ன பண்ணியிருக்கோம், n is equal to 1 அப்படின்னா is true அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா put n is equal to k. இதெல்லாம் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம், assuming, right? அப்போ 1 cube plus 2 cube plus 3 cube and so on up to n cube is equal to n into n plus 1 divided by 2 whole square. இதான் நம்ம சம்மில் கொடுத்துருக்கு. n இருக்கிற இடத்துல நம்ம இப்போ k போட போகிறோம், plus 2 cube plus 3 cube and so on up to k cube இல்லையா? அப்போ எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் k போட்டுக்கலாம். k into k plus 1 divided by 2 whole square. Okay, அப்போ n is equal to k is also true. ரெண்டு ஸ்டேஜ் செக் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப், put n is equal to k plus 1. ஓகே, அப்போ இந்த டேர்மில், அதாவது இந்த எக்ஸ்பிரஷனில் 1 cube plus 2 cube plus 3 cube and so on up to k plus 1 தானே? ஸோ இப்போ k plus 1 cube is equal to k plus 1 into k plus 1 plus 1. ஏன்னா இந்த n-க்கு n plus 1 இல்லையா, n-க்கு இது மட்டும் n-ன்னு எடுத்துக்கலாம் நம்ம, whole divided by 2 whole square. ஓகே, ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, p of k plus 1 தான் நாம் ப்ரூவ் பண்ணுறோம். இப்போ p of k plus 1னா இதுக்கு முந்தின டேர்ம் என்னவாக இருக்குன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். 1 cube plus 2 cube plus 3 cube plus so on. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேர்ம் மைனஸாக இருக்குமா? அப்போ k plus 1 இருக்குது, அதில் ஒரு டேர்ம் மைனஸ் ஆகிடும், 1 மைனஸ் ஆகும், ஹோல் கியூப். அப்போ என்ன ஆகுது, k plus 1 ஹோல் கியூப். இது லாஸ்ட் டேர்ம், இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. இப்போ இது ரெண்டு கேன்சலேஷன் என்ன இருக்கும், நமக்கு k கியூப் இருக்கும் இல்லையா? k கியூப் இங்கே வழக்கம் போல் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் இங்கே இன்ட்டு k plus 1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன போடலான்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த டேர்ம் வரைக்கும் நம்ம என்ன போடலாம் பாருங்க, k into k plus 1 divided by 2 whole square. ஓகே, இது இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இப்போ k plus 1 whole cube இருக்குது. பாருங்க, இது வரைக்கும் நமக்கு ஃபார்முலா, இது சீரியஸ் சம்மில் கொடுத்துருக்கிறது. நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி போடக்கூடாது, இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடாதுன்றதுக்கு காட்டுறதுக்கு தான் இது, இதை மாதிரி போடக்கூடாது. ஏன்னா இந்த டேர்மில் இருந்தால் நம்ம வரணும், பட் இது வந்து நிச்சயமாக அவாய்ட் பண்ண வேண்டிய டேர்ம் இது. அதனால தான் உங்களுக்கு சொல்ல, ஏன்னா டக்குன்னு இங்கே k plus 1 உடனே நீங்கள் k plus 1 போட்டுருவீங்க இந்த இடத்துல, அந்த மாதிரி போடக்கூடாது. அதனால தான் போட்டு காமிக்கிறேன். இது மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும். இப்போ இந்த டேர்ம் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற டேர்ம் வரைக்கும் வேல்யூ இது, ப்ளஸ் கூடுதலாக நம்மக்கிட்ட இருக்கிற டேர்ம் இதுன்றதுனால இது தனித்தனியாக காமிச்சிருக்கேன். ஓகே, அடுத்ததா இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நான் RHS மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த பார்ட் மட்டும். ஓகே, அதாவது
k into k plus 1 divided by 2 whole square, இது RHS part இல்லையா, plus k plus 1 whole square, sorry cube, இந்த இடம் cube. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளையரை உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். k ஸ்கொயர் k plus 1 whole square divided by 2 ஸ்கொயர்னா 4 வந்துடும், plus k plus 1 whole cube. கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். k ஸ்கொயர் into k plus 1 whole square plus 4 into k plus 1 whole cube divided by 4. இப்போ நியூமரேட்டர் பார்ட்லேருந்து k plus 1 whole ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். ஸோ லெஃப்ட் அவுட் நம்மக்கிட்ட k ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் 4 into k plus 1 இருக்குது, 2 போயிடுச்சு இல்லையா, பவர் 2 2 போயிடுச்சு இல்லையா. ஸோ டிவைடட் பை 4. அடுத்ததா k plus 1 the whole square அப்படியே இருக்கட்டும். இது k ஸ்கொயர் ப்ளஸ் 4k ப்ளஸ் 4, ஓகே, whole divided by 4. ரைட் சைடில் போட்டுக்கிறேன். இப்போ k plus 1 the whole square, இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த டேர்ம் இது k plus 2 the whole squareனு இருந்தால் அப்படி தான் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் இல்லையா. அதனோட ஷார்ட் ஃபார்ம் வந்து k plus 2 the whole square divided by 4. இப்போ k plus 1 the whole square into k plus 2 the whole square divided by 2 square. 4 வந்து 2 square போடலாம் இல்லையா. இப்போ எல்லா பார்ட்டும் ஸ்கொயர் இருக்கிறதுனால k plus 1 whole square into k plus 2 divided by 2 whole square. Okay, therefore P of k plus 1 is equal to 1 cube plus 2 cube plus 3 cube and so on, k cube plus k plus 1 the whole cube is equal to k plus 1 into k plus 2 divided by 2 whole square. இது வந்து P of k plus 1க்கு true தான், is true. Therefore, by the principle of mathematical induction, for all the values of n greater than or equal to 1, 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. up to n cube is equal to n into n plus 1 divided by 2 whole square. சம்மோட நேச்சர் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் திரும்ப இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து நிற்கும். என்னுக்கு நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் கொடுங்க அப்படின்னு. ஆனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன், நம்ம இந்த தேர்ட் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது கண்டுபிடிச்சேன் இந்த சென்ஸ், இதுதான் ரூல், எப்படி போட்டாலும் இதுதான் ரூல். ஏன்னா இந்த ஐடியா நமக்கு வேணும். இப்போ நான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கிற விஷயம் நீங்கள் நோட்லேயே போட்டுக்க வேண்டாம், ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே சொன்னேன், ஒரு டேர்மோடைய ஃப்ரண்ட் பார்ட் என்ன அடுத்த பார்ட் என்னன்றது நமக்கு தெரியணும். அதை யூஸ் பண்ணி தான் நாம் இங்கே உடனே போட்டுட்டோம். ஆனால் இதை மேத்தமெட்டிக்கலாக இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும், கொஸ்டினே அதான். அதனால் கொஞ்சம் கவனமாக செஞ்சால் நல்லது. ஓகே, நான் நடத்தின இந்த பார்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.